இல்ல என்ன இப்ப இருக்கிற யூத் ஜெனரேஷனு வெட்டியா சுத்துறவங்க, கொஞ்சம் திங்கிங்ல இருக்கவங்க, சைக்காலஜியா யோசிக்கிறவங்க, இந்த சைக்கோ மாதிரி சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் கண்டிப்பா அந்த படத்தை பார்க்கலாம். ஒரு சைக்கோ த்ரில்லர் மூவி தான் அது. சீரியல் கில்லர் மாதிரி நல்லா சூப்பரா எடுத்திருக்காங்க. நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃபோட செகண்ட் ஹாஃப் ரொம்பவே எங்கேஜிங்கா இருந்துச்சு. ரியலி நைஸ். லியோ வந்து சூப்பரா டைரக்ட் பண்ணிருக்காரு. லைக் இல்ல, இது ரொம்ப டிஃபரெண்டான ஒரு ரோல். அது ரொம்ப நேச்சுரலாவே பண்ணிருக்காரு. அதுவும் நியூ ஃபேஸ் அஜயும் ரியலி குட் ஆக்டிங். இந்த படம் ஆக்சுவலி ஒரு த்ரில்லர் படம், ஒரு இன்வெஸ்டிகேஷன். ஆனால் அது பின்னாடி ஒரு லாஸ்டா ஒரு மெசேஜ் இருக்கு. ஒரு சின்ன விஷயம் ஒருத்தங்களை எப்படி இம்பாக்ட் பண்ணும். பிஜிஎம் தான் ஆக்சுவலி இந்த படத்தோட பெரிய பூஸ்ட் ஆக்சுவலி. ஸோ பிஜிஎம் வாஸ் ரியலி நைஸ். ரேட்டிங் 7 கொடுப்பேன். இல்ல என்ன இப்ப இருக்கிற யூத் ஜெனரேஷனு வெட்டியா சுத்துறவங்க, கொஞ்சம் திங்கிங்ல இருக்கவங்க, சைக்காலஜியா யோசிக்கிறவங்க, இந்த சைக்கோ மாதிரி சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் கண்டிப்பா அந்த படத்தை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாவே லேக் தான், சின்ன லேக் இருந்தது. செகண்ட் ஹாஃப்ல உண்மையில கதை கிளாரிட்டி சூப்பர் பண்ணிருக்காங்க. அது கிளைமேக்ஸ் எல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. என்னடா அப்படின்ட்டு ஆத்தா என்னையா கருப்பா பெத்த வெள்ளையா பெற்றிருக்கலாமே நானும் வருத்தப்பட்டேன். உண்மையை ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. நல்லா இருக்கு படம். ரொம்ப சூப்பரா இருக்கு. மியூசிக் வந்து கதைக்கு ஏற்ற மாதிரி சூப்பரா பண்ணிருக்காங்க. உண்மையை ரொம்ப யோசிக்க வச்சுட்டாங்க அந்த கதையை. ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. நல்லா இருக்கு படம். பேசுறதுன்னா கருப்பா இருக்கிறவங்க எல்லாம் வந்து இப்ப எல்லாமே நம்மள மாதிரி இருக்கிற பசங்க இப்ப வெள்ளையாகிறவங்க ஆசைப்படுவாங்க. அது மாதிரி வேண்டாம், கருப்பை நம்ம லைக் பண்ணுன்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதுவும் வேற மாதிரி ஒரு பெண்ணை வச்சா மூவ் பண்ணிருக்காங்க. ஒரு பெண்ணாலதான் வந்து பிரச்சனைகள் உண்டாகுது. அந்த பெண்ணை வச்சா மூவ் ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு ரொம்ப ட்விஸ்டோட முடிச்சாங்க. ரொம்ப நல்லா இருக்கு. அந்த ஆமை வந்து யோசிக்கிற திறமை உண்டாக்குதுன்னு சொல்லிட்டு அது ஒரு மீனிங். ஏன்னா நீங்க படம் பார்த்தா புரியும். நானே ஃபர்ஸ்ட் ஹாப்லாம் வந்து அப்படியே குழம்பி போய் தான் வந்தேன். செகண்ட் ஹாப்ல தான் அது புரிஞ்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஹாப் கொஞ்சம் கிளாரிட்டி அப்படின்னு சொல்லி தான் நல்லா தான் தோணுச்சு. மற்றபடி படம் ஒண்ணு சூப்பர், வேற லெவல் பண்ணிட்டாங்க விஜயாந்த். நல்லா இருக்கு படம். கண்டிப்பா பிளாக்கா இருக்கறனால என்ன ஃபேஸ் பண்றாங்க, ஒயிட்டா இருக்கறனால என்ன ஃபேஸ் பண்றாங்க அப்படின்ற ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணி தான் கொண்டு வந்திருக்காங்க. சோ அதனால எல்லாமே ஈக்குவலா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. சூப்பரா இருந்துச்சு. மத்த படம்லாம் சென்டிமெண்டலா இருந்துச்சு. இது வந்து அவ்வளவு சென்டிமெண்டலா இல்லாம கொஞ்சம் கிரைம் பேஸ் பண்ணி எடுத்திருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. பிளஸ் மைனஸ்னா இல்லை, எல்லாமே பிளஸ்ஸா மட்டும்தான். எல்லா படத்தை பார்க்கும்போது இது நல்லா இருந்துச்சு. 9.9. ஃபர்ஸ்ட் அது அவங்க வில்லனா அப்படின்னு நம்ம டயக்னோஸ் பண்றதுக்கே கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. அதுக்கப்புறம் போக போக ஓகே இவங்க தான் வில்லன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம். ரொம்ப வித்தியாசம் இருந்துச்சு. ட்ரைலர் கொஞ்சம் டிஃபரெண்டா இருந்துச்சு. பட் ஒரிஜினல்ல இப்போ பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த ஜெனர் பிடிச்சவங்கள, அதாவது இந்த த்ரில்லர் மூவி பார்க்கணும் ஆசைப்படுவாங்க பார்த்தீங்களா, அது போல அவங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். வந்து பாருங்க. டோட்டலாக பார்க்கும்போது இந்த படத்தில் ப்ளஸ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2 பாட்டு தான் இருந்தது. ஸோ 2 பாட்டு அந்த அப்புறம் வந்து பின்னணி இசை தான் நல்லா இருந்துச்சு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் பிளே நல்லா இருந்துச்சு. ஆனால் ஸ்க்ரீன் பிளே கொஞ்சம் லாகிங் இருந்து தான். மற்றபடி ஆனால் டோட்டலாக பார்க்கும்போது நல்ல குட் மூவி. நல்ல ஒரு மெசேஜும் சொல்லியிருக்காங்க. முக்கியமாக சஸ்பென்ஸ் த்ரில்லர் தான். அந்த ஃபைனலாக ரிவீல் பண்ணுற அந்த 2 நிமிஷம் தான் வந்து பார்த்தோன்னா ரொம்ப யாருமே எனக்கு தெரிஞ்சு யூகிச்சிக்க மாட்டாங்க. நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருந்தது. படத்துல மெயினா சொல்ல போனா ஒன்லைன் சொன்னா ரேசிசம் பத்தி சொல்லியிருக்காங்க. அதுதான் வந்து மெசேஜ். அதாவது கருப்பு நிறத்துல யாரும் பாகுபாடு பார்க்கக்கூடாது. அது காரணமா தான் பூமி வந்து எல்லாமே பார்த்து இது பண்ணிருக்காங்க. அப்படி பார்க்காதீங்க, அது வேறுபாடு பார்க்காதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதான் எனக்கு தெரிஞ்ச மெசேஜா கண்ணுக்கு தெரியுது. மற்றபடி வேற என்னமா இந்த நியூ மிக்ஸ் ஸ்பெசிஃபிக்காக சொல்லலாம், சஸ்பென்ஸ் த்ரில்லர் அவ்வளோதான். பாருங்க, உங்களுக்கு பிடிக்கும். நடிப்பை பொறுத்து சொல்லலாம், அந்த அஜய் திசான்ட் அவர் தான் நல்லா பண்ணியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு புதுசா நல்லா இருக்கு, பார்க்கலாம். விஜய் ஆண்டனி ஆஸ் யூசுவல் பிரதர், அவர் நல்லா தான் பிரதர் பண்ணுறாரு. நல்லா ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்க வரும். எப்போதும் பண்ணுற போல இந்த படத்துல நல்லா பண்ணியிருக்காங்க. ஆமாம் பிரதர், த்ரில்லிங்காக போகுது. நீங்கள் வந்து அட்லீஸ்ட் யூகிக்க முடியல உங்களால், இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா கொலைக்காரங்களா அப்படின்ற மாதிரி. அது வந்து ஃபைனல் பண்ண அதுதான் பிரதர் ரொம்ப யூனிக்காக வந்து ஆக்சுவலாக அந்த டைரக்டரோட மெயின் இதே வந்து அங்கே தான் இருக்குது. டைரக்டர் வந்து பார்த்தா அந்த வில்லனோட கதாபாத்திரத்துக்கு ரொம்ப மெனக்கிட்டு ரொம்ப நாளாக யோசிச்சு பிளான் பண்ண டிசைன் பண்ணிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. அது வந்து அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி இந்த அதாவது ஆந்தி வச்சு இது பண்ணுறது, அந்த ஸ்விம்மிங்குள்ளே இது பண்ணுறது, எல்லாத்தையும் இன்டர் கனெக்டிவிட்டி இருக்குது பார்த்தீங்களா, எல்லாமே சூப்பராக இருக்குது. அதனால் வந்து அது போல் வந்து இந்த மாதிரி சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவி பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த படம் பிடிக்கும். கண்டிப்பாக இதில் வந்து யூபார் கொடுத்தனால நீங்கள் அடல்ட் தான் பார்க்கணும் அப்படி தான் கிடையாது. நீங்கள் ஃபேமிலியாக சின்ன வயசு குழந்தை கூட வந்து பார்க்கலாம். நல்லா இருக்குது, உண்மையாலுமே வந்து பார்க்கலாம். பையன் நல்லா பண்ணியிருக்கான். நல்லா இருக்கு. கிளைமேக்ஸ் தான். படத்துல என்ன சொல்ல வராங்க? ரேசிசம், கலர் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. இந்த படத்தை ஜெனரல் ஆடியன்ஸ் பார்க்கலாமா? எல்லாருமே பார்க்கலாம். எல்லாமே பார்க்கலாம். ஒன்னும் அசிங்கம் இல்லாம நல்லா இருக்கு.
சூப்பர் ஹீரோவே கிடையாது, சாதாரண இந்த கலர் தான். இந்த கலர் கருப்பு கலரா வெள்ளை கலரா எது நல்லது தான். ரொம்ப அருமையான படங்க. 2 hours 7 minutes பண்ண ரன் டைம். ஃபர்ஸ்ட் டைம் வந்து லாஸ்ட் டைம் வந்து ரொம்ப எங்கேஜிங்காக இருக்கும். அனைத்து குடும்பமும் வந்து பார்க்கக்கூடிய ஒரு படமாக தான் இருக்கும். இந்த படத்தை டைரக்ட் பண்ணது தான் லியோ சார், லியோ ஜான். பீட்சா, சூதுகவும், முண்டாசு பற்றி, இதற்கான ஆசைப்படைய பாலகுமார், இன்டர்நெட் நாளைப்பட்ட படங்களுக்கான எடிட்டர், படத்தொகுப்பாளர். ஸோ அவர் தான் இந்த படத்தை முதல் வாரியாக இயக்கியிருக்காரு, எடிட்டர் செஞ்சிருக்காரு. ஸோ அப்படி நல்ல அது அவரோட படைப்பு ரொம்ப நல்லா வந்திருக்கு. நல்லா ரெஸ்பான்ஸ் கிடைக்குது. நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க. என்னுடைய முதல் முயற்சி 20 படங்கள் எடிட் பண்ணியிருக்கேன். ஒரு இயக்குனராக ஆகணும்னு ஒரு முயற்சியில் இந்த படத்தை விஜயானி சாரோட ப்ரொடக்ஷனில் ரொம்ப பிரம்மாண்டமாக அவர் பண்ணி கொடுத்துருக்காரு. ஐ திங்க் இந்த படம் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு புது அனுபவமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவீங்க. ஹாய், பிரசன்ட் மீடியாவுக்கு ரொம்ப நன்றி. படம் எல்லாரும் பாருங்க. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான எலிமெண்ட்ஸ் இருக்கு படத்துல. நல்ல த்ரில்லர். புது லியோ முயற்சி. லியோ கம் வித் நியூ ஐடியா அண்ட் விஜயாண்டி சார் அண்ட் அஜய். ரொம்ப நல்லா இருக்கு படம். நீங்க பாருங்க, பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. தேங்க்யூ. செகண்ட் ஹாஃப் பார்க்கறதுக்கு இன்னும் ஆவலாக இருக்காங்க. ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் ஹாஃப் விட செகண்ட் ஹாஃப் இன்னும் கொஞ்சம் விறுவிறுப்பாக இருக்கும். ஸோ வழக்கமாக அந்த ஒரு ஸ்லோவான மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் இந்த படத்தில் இருக்காது. ஆரம்பிச்ச முதல் ஃப்ரேம் வந்து கடைசி ஃப்ரேம் இருக்கும். படம் விறுவிறுப்பாகவே போயிட்டு இருக்கும். கதைக்குள்ள உடனே இறங்கிடும் படம். ஸோ அப்படிப்பட்ட படமா நிச்சயமா நினைச்ச இடங்களை தாண்டி வந்திருக்கு. காளியோட எபிசோட்ஸ்க்கெல்லாம் சின்ன சின்ன ஃபன் மூமெண்ட்ஸ் எவோக் ஆகிறதுலாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. படத்தில் அஜய் சொன்ன மாதிரி நீட்லெஸ்ஸாக எதுவும் இருக்காது. உங்களோட டைம் அண்ட் மணியை டெஃபினட்டாக இது ஒரு புது அனுபவத்தோடு உங்களை என்டர்டெயின் பண்ணும்.